ஹலோ ட்ரேடர்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என் யூடியூப் சேனலில் அனாலிசிஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரவங்க யாருமே கிடையாது. நான் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஆக்சுவலாக ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக நீங்கள் இதை என்னை பிலீவ் பண்ணுன்னு சொல்ல, பட் யூ கேன் ஒர்க் இட் அவுட் அண்ட் யூ கேன் பிலீவ் இட். You can backtest my strategies and either you can follow my channel also where I will provide the signals. Okay, let me go into the topics. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோ பேஸ் பண்ணி இருக்கிற பேர் எல்லாமே கரன்சி பேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அனலைசஸ் பண்ணி நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக சி என்னோட இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடி கான்செப்ட் தான் இருக்கும் மேக்ஸிமம். நான் வந்து எஃப்ஏஜியை இது பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். நான் அந்த இதையும் நான் இதாக சொல்லிடுறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, இது எய்தர் அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டான்ட்டு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் லெட் மீ கிளியர் யூ ஒன் திங். ஆக்சுவலாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப் ட்ரெண்டுக்கு இதாகல. ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும்னா சி இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கீழே வரைக்கும் ஒன்றும் வாய்ப்பு இருக்குது. அண்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் பிளாக் இருக்குது. நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நாங்கிறதோட மார்க்கெட் ஒன்று எங்கே வரும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், நம்ம கரெக்டாக வந்து சொல்லிட முடியாது. ஸோ நான் எது வரைக்கும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்னு சொல்கிறேன்னா, இந்த ரெண்டோட காமன் ஜாயின் ஆகிற இந்த லைன் வரைக்கும், அதாவது மிட் லைன் வரைக்கும் 1.01830 இது வரைக்கும் ஒன்றும் மார்க்கெட் கீழே வரலாம். இதுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன அப் ட்ரெண்ட் இது பண்ணலாம். சப்போஸ் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். சி டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே விற்கணும். ஆக்சுவலாக இந்த இதுதான் டெய்லிக்கும் 4 ஹவர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன். இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தள்ளணும். உங்களுக்கு 4 ஹவர்ஸில் கிளியராக காமிக்கிறேன். இந்த இதில் பாடி வந்து மேலே க்ளோஸ் பண்ணணும். இந்த லைன் எடுத்துக்கோங்க. இது இப்போதைக்கு சப்போஸ் இந்த லோயர் லோவை வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து நியூ பாயிண்ட்டை தான் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். பட் இப்போதைக்கு இந்த கன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட் என்னைக்கு வந்து சார்ட் வந்து பிரேக் பண்ணுதோ அன்னைக்கு வந்து நம்ம அப் ட்ரெண்டுக்கான இது எடுக்கலாம். அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல் சைடு பார்க்கறது தான் வந்து சேஃப் அண்ட் பெட்டர். ஓகே, வெயிட் பண்ணுங்க. நான் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இது தாண்டிருச்சுனாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எது வரைக்கும் போகணும்னு பார்த்தா நீங்கள் வந்து அப் ட்ரெண்ட் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லிக்விடிட்டி இதை வந்து எடுக்கிறதுக்கே நம்ம ட்ரை பண்ணலாம் 1.12. ஏன்னா வந்து நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து டாப் இதில் இருக்கும். சேம் இந்த இதில் இப்படி இதாகிட்டு மார்க்கெட் திருப்பியும் உங்களுக்கு இது வரைக்குமே போகலாம். இதுக்கு மேலே அப் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நியூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக இருந்துக்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டல் நியூஸஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது ஆக்சுவலாக போயிட்டு இருக்கிற ஆல் த ப்ராப்ளம்ஸ் ரிகார்டிங் அண்ட் யூஎஸ் டாலரோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வின் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே இருக்குது பவர். ஸோ அதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிக்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் தான். நீங்கள் வந்து ஸ்டில் யூ கேன் அனலைஸ் ஆன் யுவர் ஓன் அண்ட் டூ இட் யுவர் ஓன் ட்ரேட். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஐடியா. அண்ட் சி யூரோ சிஹெச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. பட் அப் ட்ரெண்டுன்னு நான் சொல்ல, ஆக்சுவலாக இது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. சி உங்களுக்கு பிரேக் பண்ணி தான் வருது. இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணியிருக்கிறதுனால இதுதான் லோயர் லோங்கிறதுனால ஜஸ்ட் மினிட். சி இந்த பாயிண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம அப் ட்ரெண்டுக்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த லைன் வந்து பார்த்தோன்னா இப்போ கன்ஃபர்மேஷன் வச்சிருக்குது.
ஸோ கன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தோன்னா இனி வந்து பார்த்தோன்னா நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கே வந்து செக் பண்ணலாம். ஓகே இதில் எங்கே நான் பை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் செக் இட் ஆன் திஸ். உங்களுக்கு இந்த ஜோனில் வந்து வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்குது, பிரேக் ஆகி உங்களுக்கு இந்த ஜோன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம பர்டிகுலராக வேறு கலர் கொடுத்துக்கலாம். ஓகே சி இந்த ஜோனுக்கு அப்போ மார்க்கெட் வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் இருக்கும். ஸோ மார்க்கெட் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ட் இருக்கும். இதுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இது பண்ணலாம். பட் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க, அதுதான் பெட்ரு. ஸோ நம்மளுக்கு யூரோ சிஹெச்எஃப்ல இந்த ரீசனுக்கு அப்புறம் நம்ம வந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். பட் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு பண்ணுங்க. இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கீழே போகும். ஸோ ஓகே எவ்வளோ கீழே போகும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் லோவை வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் பிரேக் பண்ணிட்டு போகுது. ஸோ இது டோட்டலாக நம்ம வந்து பார்த்தோன்னா சார்ட் அனாலிசிஸில் இதுக்கு மேலே எவ்வளோ லோவாக போகுங்கிறத நம்ம சார்ட் அனாலிசிஸை பார்க்குறதோட ஃபண்டமெண்டல் பார்க்கணும். யூரோ சிஹெச்எஃப்க்கு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நான் தனியாக இன்னொரு வீடியோவில் என்னன்ட்டு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நான் யூரோவில் சார்ட் அனாலிசிஸ் மட்டுமே உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஸோ சார்ட் அனாலிசிஸில் இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஓகே யூரோஸ் ஜிபிபி யா குட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். பட் மார்க்கெட் இங்கேயோட இதாயிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கீழே திருப்பி வரக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த லோயர் லோவை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ இந்த லோயர் லோவை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதாகும். இல்லைன்னா இந்த இதை தாண்டுச்சுன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். பட் இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் மூமெண்டம் மேலேயா கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா யூரோ ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கடைசி ஒரு ஃபியூ ஏன்னா 2023 அந்த ரேஞ்சிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுனில் தான் இருந்திருக்குது. ஸோ இது சி உங்களுக்கு இந்த ஜோன் தெரியும்னு நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப்ங்குவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ஒரு ஜோனுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சேம் ரியாக்ஷன் நடக்கும் அந்த கரன்சிக்கு ஏற்ற மாதிரி. சி இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட் வச்சுட்டு தான் மார்க்கெட் போயிருக்குது. இங்கேயும் ஸ்லோவாக இதாகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அனாலிசிஸ் படி நம்ம மேலே போகிறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பை ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துக்குங்க. ஐ மீன் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் இன்னும் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இது பண்ணுறது நல்லது. இதுக்கு மேலே வந்து இது கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் இருக்குது. பட் ஸ்ட்ராங் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்குது. ஸோ இந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி எடுத்ததுன்னா வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மேலே போகும். எந்த இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த டைம் ஃப்ரேம் ஆக்சுவலாக 04482 இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷன் எது வரைக்கும் விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நீங்கள் இந்த லிக்விடிட்டியவே நீங்கள் ஹையர் என்ன சொல்கிறது டார்கெட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் வரைக்குமே உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் see it's all depend upon the fundamental uses also, so you have to look it on it. Okay, EuroCAD. ஓகே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஸ்டில் நம்ம வந்து பை பொசிஷனுக்கு இது பண்ணலாம். இங்கே இம்பேலன்ஸ் இருந்ததை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணிருச்சு. பட் இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அது ஃபில் பண்ணாமல் போயிருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் இதை ஃபில் பண்ணிட்டு தான் போகும் திருப்பி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்
இது இப்போ தேவையில்ல, எல்லாம் இந்த லிக்விடிட்டி எல்லாமே மார்க்கெட் கிராப் பண்ணிருச்சு. இந்த இடத்துல இருக்கிற லிக்விடிட்டி விட்டுருங்க. இந்த இடத்த, அதாவது இந்த வால்யூம் இம்பேலன்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் இங்கேருந்து ரியாக்ட் ஆகி வந்திருக்குது. இதை ஃபில் பண்ண உடனே கீழே இருக்கிற லிக்விடிட்டியும் மார்க்கெட் எடுத்துட்டு சல்லுன்ட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டான். லுக். ஸோ நம்ம என்ன ஃபர்தராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டில் ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிட்டு திருப்பி கீழே வந்துட்டு அப்புறம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி இந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஷியஸாக நீங்கள் மானிட்டர் பண்ணணும். இந்த ஜோன் இது. யூரோ ஏஇடி, யா குட். யூரோ ஏஇடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம பை பொசிஷனே பார்க்கலாம். பட் எது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் லாங் டேர்முக்காக பார்த்தா ஜஸ்ட் அ மினிட். நம்ம இந்த இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாக பிரேக் பண்ணி தான் கீழே வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போதைக்கு லாங் டேர்மில் இதாக வச்சுருக்கான். நம்ம இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பை பொசிஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாங் பொசிஷன் இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் பொசிஷன் இந்த ரெண்டு லிக்விடிட்டியுமே நிச்சயமாக கிராப் பண்ணாமல் மார்க்கெட் ஒன்று ரிவர்ஸ் ஆக மாட்டான். ஸோ இந்த ரெண்டு லிக்விடிட்டியுமே நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு லிக்விடிட்டியுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணும். இந்த ஜோனுக்கு கீழே வந்து ஒன்று இருக்கலாம், இல்லை அப்படியே எடுத்துட்டும் கூட கீழே வரலாம். ஸோ இந்த ஜோனை வந்து மார்க்கெட்டை இது பண்ணிக்கோங்க. யூரோ ஜேபிஒய், யூரோ ஜேபிஒயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் ஆகும். எங்கே வரைக்கும் எப்படி இருந்தால் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே வந்து மார்க்கெட் வந்து இங்கே த்ரெஷ்ஹோல்டு வேல்யூவை தொட்டுட்டு கீழே வந்திருக்கிறான். பட் இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை லோயர் லோவை வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரீச் பண்ணல. ஸோ நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டில் மூவ் ஆகுறான்னா மார்க்கெட் விட்டு வெளில வருது, ஓகே. பட் இந்த இதை தொட்டுட்டு திருப்பியும் இந்த லிக்விடிட்டி எல்லாம் கிராப் பண்ணுறதுக்கு மார்க்கெட் திருப்பி கீழே வரக்கு சான்சஸ் இருக்குது யூரோ ஜேபிஒய்க்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் பொசிஷனே பாருங்கள். லாங் டேர்ம் இது பண்ணுறீங்க யூரோ ஜேபிஒய்க்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஷார்ட் பொசிஷனே பாருங்கள். ஏன்னா இதை இது பண்ணிவிட்டு இந்த லிக்விடிட்டி எல்லாமே எடுக்கிறதுக்கு திருப்பி நிச்சயமாக கீழே வருமா. ஸோ இது முன்னாடி அனலைஸ் பண்ண மாதிரி இப்போ இந்த லிக்விடிட்டி எடுக்கிறான். இதை எடுத்துகிட்டு மேபி கீழே இது வருவான். ஸோ அவ்வளோதான். யூரோ ரிலேட்டட் பேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இது நான் இந்த பேர் யூரோ என்எஸ்டி வந்து முன்னாடி அனலைஸ் பண்ணியிருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல தொட்டுட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆகி மேலே போயிட்டு இருக்கிறான். குட். உங்களுக்கு என் அனலைசஸ் பாருங்கள், பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டெலிகிராம் சேனல் வச்சுருக்கிறேன். அதுலேயும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட அனலைசஸ் எல்லாமே இது பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஐடியும் கொடுத்துருக்குறேன். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் வேணுனாலும் கேட்கலாம். எனக்கு ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் பிலீவ் மீ ஆன் அனலைசிஸ். நீங்கள் அனலைசிஸ் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேஸ்ட்டாக மணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு வெளில இது பண்ணுறதுக்கு, ஏன்னா நான் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் லேர்னிங்கில். பட் அட் த ஃபைனல் ஸ்டேஜ் நானாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு, நானாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணி நான் அதை பேக் டெஸ்ட் பண்ணி தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். மற்றவங்களுக்கு எதுவுமே கை கொடுக்கல. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். நான் சொல்லி தரது உங்களுக்கு செட் ஆகாது. பட் எனிவே யூ கேன் ட்ரை திஸ் ஆல்சோ அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய் எவ்ரிவன்.